மாமல்லபுரத்தில் நடுத்தர குடும்ப தலைவிகளும் வருமானம் ஈட்டும் வகையில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு அரசின் இந்திய மேம்பாட்டு நிறுவனம் சிலை செதுக்கும் பயிற்சி அளித்து வருகிறது. அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற கண்ணதாசனின் பாடல் வரிக்கேற்ப இந்திய அளவில் கற்சிற்ப கலைக்கு பெயர் போன நகரமாக விளங்குகிறது மாமல்லபுரம். இப்பகுதியில் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து சிற்பக்கலைகள் வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்திய தொழில் மேம்பாட்டு நிறுவனம் தனியாருடன் இணைந்து குடும்ப பெண்கள் சிலைகளை செதுக்கி வருமானம் ஈட்டும் வகையில் இலவசமாக சிலை செதுக்கும் கற்சிற்ப பயிற்சி அளித்து வருவதால் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சிற்பங்கள் செய்து அசத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த 50 பெண்களுக்கு கடந்த 1 மாத காலமாக கைதேர்ந்த சிற்ப கலைஞர்கள் கொண்டு பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது. முதலில் தாமரைப்பூ, அன்னப்பறவை, ரிஷபம் போன்ற சிற்பங்கள் செதுக்க உளி, சுத்தியல் கொண்டு பயிற்சி வழங்கப்பட்டது. 3 மாதம் பெற வேண்டிய பயிற்சியை தற்போது ஒரே மாதத்தில் பெற்று ஆண்களுக்கு நிகரான சிற்பியாக சிற்பங்கள் செதுக்கி பெண்கள் அசத்துகின்றனர். ஜென்ஸ் மட்டும்தான் இந்த சிற்ப தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எங்களுக்கும் ஆர்வம், நாங்களும் ஜெயிக்கணும், இதெல்லாம் நாங்களும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிற்ப தொழிலில் நாங்கள் சேர்ந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம். இன்னும் பெரிய பெரிய சிலைலாம் நல்லா செய்வோம், செஞ்சு நாங்களும் அந்த அளவுக்கு வருவோம்னு சொல்லிட்டு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. இதில் மாதம் டெய்லி 150 ரூபான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நிறைய பெண்கள் இதை கலந்து கொண்டு பயிற்சி பெறுறாங்க. பயிற்சி பெற பெண்களுக்கெல்லாம் நிறுவனத்தின் அமைப்பு சார்பாக டெய்லி 150 ரூபா ஊக்கத்தொகை வழங்குகிறோம். சிறப்புமிக்க பயிற்சியாளர் கொண்டு பயிற்சி நடக்குது. குறிப்பாக பயிற்சியாளர் தேசிய அளவில் அவார்டு வாங்கின புண்ணியக்கோட்டி மற்றும் ராஜ்யவங்க மூலியமாக பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பகுதியில் ஆண்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த இந்த சிற்பக்கலை பயிற்சியை பெண்களும் செய்வதற்கான ஊக்கப்படுத்திட்டு வரோம். வருங்காலத்தில் பெண் சிற்பிகளை மாமல்லபுரத்தில் பார்க்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இத்திட்டம் பெண்களுக்கு புதிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்துள்ள நிலையில் அவர்களை மேலும் ஊக்குவிக்க சிற்பம் வடிக்க கற்கள், உளி, சுத்தியல் போன்ற கருவிகள் வாங்கவும் தமிழ்நாடு அரசின் சிறு தொழில் முதலீட்டு நிறுவனம் உதவி செய்ய முன்வந்துள்ளது. சன் செய்திகளுக்காக மாமல்லபுரத்திலிருந்து செய்தியாளர் ஜாஃபர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.